ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு பதிவுகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு ஆன்மீக பதிவு நம்முடைய நண்பர்களிடம், எல்லோரிடமே, உலக மக்களிடம் கூட சொல்லலாம். ஒரு ஆன்மீக தேடல் என்பது இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தினுடைய தேவையும் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த ஆலயத்திற்கு சென்றால் நமக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்று சாதாரண மனிதர்களிடமிருந்து உச்சத்தில் இருப்பவர்கள் வரையில் ஒவ்வொருவரும் ஒரு ஆலயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சரியான ஆலயத்தை நாம் பரிந்துரை செய்கின்ற போது, அந்த ஆலயத்தினுடைய வருகை புரிகின்ற போது, அந்த ஆலயத்திற்கு சென்று வருகின்ற போது அங்கே ஒரு மாற்றம் நமக்கு நிகழும். பொதுவாக என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் மந்திரம் என்பதோ மாயம் என்பதோ கிடையாது. பரிகாரம் என்பது கூட ஆலயங்களுக்கு சென்று வருவதன் வழியாகத்தான் பரிகாரம் நமக்கு கிடைக்கும் என்பதை தொடர்ந்து வற்புறுத்திட்டு வர. இப்போ ஒரு அற்புதமான ஸ்தலத்தை பற்றி உங்களிடம் சொல்லியாகும். அந்த தகவல் உங்களிடம் சென்று சேருகின்ற போது உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தட்சிண பினாகினி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா தென்பெண்ணை நதின்னு சொல்லுவோம். இந்த தென்பெண்ணை நதியினை ஒட்டி திருக்கோவிலூர் நகரம், திருக்கோவலூர் நகரம்னு ஒரு நகரம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஊர் இந்த ஊர் திருக்கோவிலூர். ஒரு பக்கம் கிழக்கு பகுதியை பாத்தீங்கன்னா சைவ தலம், அட்ட விரட்டானங்களில் ஒரு தலம், சிவத்தலம் இங்கே கீழே உள்ளது. திருக்கோவிலூர் நகரத்திற்குள் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் ஒரு ஸ்தலமான திருவிக்கிரம ஸ்தலம் இங்க இருக்கு. அப்போ 2 பகுதிகளிலும் இங்கே கடந்த காலங்களில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நடமாடிய பூமியாக இந்த திருக்கோவிலூர் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு திருமணத்திற்காகவோ, குழந்தை பாக்கியத்திற்காகவோ, வேலை வாய்ப்பிற்காகவோ, வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்விற்காகவோ, எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியினை பெறுவதற்காகவோ ஒரு ஸ்தலத்திற்கு இந்த ஊரில் வருகின்றார்கள் என்றால் அது உலகளந்த பெருமாளுடைய ஆலயமாகத்தான் இருக்கும். நாள்தோறும் போய் பார்க்கின்ற போது நீதிபதிகளும் உயர்ந்த பதவியில் இருப்பவர்களும் இந்த ஆலயத்தை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தின் வரலாறினை பார்க்கின்ற போது நிறைய தகவல்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு ஆலயம், ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு ஆலயம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. அது பிறகு பாத்தீங்கன்னா பஞ்ச கிருஷ்ண தலங்களில், சேத்திரங்களில் முதலாவது சேத்திரம் இந்த திருக்கோவிலூர் திருவிக்கிரம பெருமாளுடைய ஆலயம், உலகளந்த பெருமாளுடைய ஆலயம். அப்ப இந்த ஆலயம் எப்படி சிறப்பு பெற்றிருக்கு பாருங்க. பஞ்ச கிருஷ்ண தலங்களில் முதலாவது சேத்திரம் இந்த ஆலயம். 108 திவ்ய தேசங்களில் ஒரு ஆலயம். 4000 பிரபந்த அவதார தலமாகவும் இந்த தலத்தை குறிப்பிடலாம். 4000 திவ்ய பிரபந்த அவதார தலமாக இந்த ஆலயத்தை குறிப்பிடலாம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான ஆலயம். இங்கே ஒரு வரலாறு பின்னோக்கி செல்ல சொல்லுது. என்னன்னா, எல்லோருக்குமே தெரிந்த ஒரு கதை மகாபலி சக்கரவர்த்தி பற்றி. மகாபலி சக்கரவர்த்தி யார் என்பது பிரகலாதனுடைய பேரனாக இருந்ததும், அந்த பிரகலாதனுடைய பேரனுக்கு இருந்த வலிமைகளை அறிந்து கொண்டு எதிர்காலம் உலகம் அவனுக்கு வசப்படும் என்பதை தெரிந்து கொண்டு நவகிரகங்களில் ஒருவராக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற சுக்கிராச்சாரியார் அசுரகுரு அவருக்கு ஆலோசகராக போகிறார். அவருடைய பொதுவாகவே வரங்கள் கிடைக்கின்ற போது ஒரு மன்னனாக இருப்பவனுக்கு, அதுவும் அசுரனாக இருப்பவனுக்கு அதிகபட்சமான வேலைகள் எப்படின்னா தேவர்களை இம்சைப்படுத்துவது, மற்றவர்கள் இம்சைப்படுத்தி பார்ப்பது. இந்த அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பலம் கிடைக்கின்ற போது மேல்தட்டில் இருப்பவர்களை அவர் துவம்சம் செய்வார்கள். அதுபோல மகாபலி சக்கரவர்த்தியும் தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகளை தேவர்களுக்கு கொடுத்து வந்த நிலையில் அப்பொழுதுதான் வாமன அவதாரத்தை எடுக்கிறார் பெருமாள்.
அந்த அவதாரம் என்ன செய்யுதுன்னா, அது பெரிய கதைக்குள்ள போக வேண்டாம். இப்ப மகாபலி சக்கரவர்த்தி எப்படி அடக்க வேண்டும் என்பது ஒரு இந்த நேரத்துல வருது. அப்போ ஒரு மிக மிக குள்ளமாக ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு பெருமாள் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட போறார். யார்கிட்ட போறாரு? மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யாகம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது அங்கே போறார். அங்கே போகின்ற போது அவர் கேட்டதை பாத்தீங்கன்னா, இந்த வாமனர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 3 அடி நிலம் எனக்கு போதுமானது, அதை கொடுங்கள் என்று தானம் கேட்கிறார். அவரும் மகாபலி சக்கரவர்த்தி எத்தனை கொடியவராக இருந்தாலும் சரி, ஒருவர் தானம் கேட்கின்ற போது அது கொடுப்பதுதான் முறை என்பதை உணர்ந்தவர் மகாபலி சக்கரவர்த்தி. இவர் யார் என்பதை சுக்கராச்சாரியார் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு தானம் கொடுக்க வேண்டாம் என்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் கூறுகிறார். அவர் அதையெல்லாம் என்னால் முடியாது, நான் வாக்குறுதி கொடுத்து விட்டு நிறைவேற்றி தீர வேண்டும் என்று மகாபலி சக்கரவர்த்தி உறுதியாக இருக்கிறார். அப்போ அந்த வாக்குறுதி கொடுப்பது என்பது கமண்டல நீரின் வழியாகத்தான் வாக்குறுதி கொடுத்தாக வேண்டும். சுக்கராச்சாரியர் என்ன பண்றாருன்னா, கமண்டல நீருடைய வழி இருக்கு பாருங்க, அங்க போய் வண்டு உருவம் எடுத்து அங்க போய் அடைக்கிறாரு. அப்போ நம்ம வாமனர் சும்மா இல்லை, ஒரு தர்மப்புல் எடுத்து குத்துறாரு அந்த வழியை. அதான் ஒற்றை கண் பறி போனது சுக்கராச்சாரியாருக்கு அந்த கதை தான். அப்ப தானாக நீர் வருகிறது, தானம் கொடுக்கிறார் மகாபலி. அப்ப உடனே என்ன செய்யறன்னா, ஒரு காலினை பூமியின் மீதும் மறு காலினை வானத்தின் மீதுமாக வைத்துக்கொண்டு 3வது அடி நிலத்திற்கு கேட்கிறார் மகாபலியிடம், ஐயனே என்னுடைய சிரசு தான் இருக்கிறது, இதை உங்களுக்கு வழங்குகிறேன் என்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி. அங்கேயும் ஒரு கண்ணியமாக நம்முடைய வாமன அவதாரம் என்ன செய்ததுன்னா, மீண்டும் அதே பழைய உருவம் வந்து சிறு பிள்ளையாக அவருடைய தலையின் மீது காலினை வைத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். இது வரலாறு. இது நடந்த இடம் என்பது வேறு. இங்க என்னன்னா, இந்த திருக்கோவிலூர் பாருங்க, உலகளந்த பெருமாள் ஆலயம். இங்கே அதே உருவம் ஒரு 35 அடிக்கு உருவமாக இந்த ஆலயத்தில் வாமனர் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இது எதனால் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது, அந்த சக்தி எப்படி இந்த ஆலயத்திற்கு, இந்த உலகளந்த பெருமாள் ஆலயமாக இங்கே உருவெடுத்தது பார்க்கின்ற போது, இங்கே 3 ஆழ்வார்கள் நமக்கு முன்னால் வந்து நிற்கின்றார்கள். பெருமாளை பார்த்தே ஆக வேண்டும். ஏன்னா ஆழ்வார்களுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே சிவபெருமானை தரிசிப்பவர்கள் நாயன்மார்கள், இங்கே விஷ்ணுவுடைய பக்தர்களாக இருப்பவர்கள் எல்லாமே ஆழ்வார்கள். இவர்களுக்குடைய நோக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய தொழுவதை இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியமாக கருதுபவர்கள் ஆழ்வார்கள். அப்போ இந்த ஆலயத்தை நோக்கி வருகின்றார்கள், இந்த திருக்கோவிலூரை நோக்கி வருகின்றார்கள். ஒரு அடைமழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஒரு சிறிய இடம், ஒரு வீடு காலியாக இருக்கிறது. அந்த இடத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குறிப்பாக ஒரு தகவலை சொல்லலாம். ஒருவர் படுக்கலாம், 2 அமரலாம், 3 நிற்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருவராக யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த 3 அந்த இடத்தில் வந்து தஞ்சம் அடைகின்றனர். ரொம்ப நெருக்கம் ஏற்படுகிறது. அவருடைய நோக்கமெல்லாம் ஐயனை தரிசிக்க வேண்டும், ஐயனுடைய உறவினத்தை நேராக தரிசிக்க வேண்டும் தான். அப்போ காட்சி தருகிறார் உலகளந்த பெருமாள் அவர்கள், வாமனர் அவர்கள் இவர்களுக்கு. அப்போ பார்த்த இடம் 3 ஆழ்வார்களும் ஒன்றாக இருந்து பார்த்த இடம் திருக்கோவிலூர் நகரம். அப்ப இது வெறும் புரட்டு கதையெல்லாம் கிடையாது, நிஜமாகவே அவர்கள் எழுதி வைத்துள்ள வரலாறு. அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்கின்ற போது முதல் திருவந்தாதி பாடுறாங்க அவங்க. இந்த 3 சேர்ந்துதான் பாடிதான் இந்த திவ்ய பிரபந்தத்தை இவங்க வந்து இங்கே தொடங்கி வைக்கிறாங்க. அதான் நடுநாட்டு திருப்பதி, 108 திவ்ய தேசங்களில் ஒரு ஸ்தலம். இங்க இன்னும் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, சுயம்புவாக இந்த ஆலயத்தில் சுயம்புவாக யார் இருக்காங்கன்னா, துர்க்கையும் விஷ்ணுவும் சுயம்புவாக இந்த ஆலயத்தில் காட்சியளிக்கின்றனர். பொதுவாக துர்க்கையுடைய ஆலயம் என்றால் சிவனுடைய ஆலயத்தை ஒட்டித்தான் இருக்கும், வடக்கு பக்கத்தில் இருக்கும்.
இந்த ஆலயத்தில் உலகளந்த பெருமாளுக்கு எதிராக விஷ்ணு துர்கை அவர்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார், அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதான் முக்கியம், அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்ற பக்தர்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் சொரூபமாக சக்கரத்தாழ்வார் இந்த ஆலயத்தில் இருக்காங்க. அப்போ தமிழகம் மட்டுமல்லாமல் தேசம் எங்கும் இருந்து பக்தர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சேவித்து விட்டு பலன்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா இறைவனுடைய அருள் புரிந்த இடம் இந்த இடம், அருள் கிடைத்த இடம் இந்த இடம். அப்படி பார்க்கின்ற போதுதான் இந்த ஆலயத்திற்கு ஒரு பெரிய சிறப்பு கிடைக்குது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மிருகண்டு முனிவருக்கு அதே காட்சியினை இந்த ஆலயத்தில் வழங்குகிறார் வாமனர் உலகளந்த பெருமாள் அவர்கள். எப்படி மகாபலி சக்கரவர்த்தி சம்ஹாரம் செய்கின்ற போது 2 அடி பூமியை ஒரு அடியாகவும் வானத்தை ஒரு அடியாகவும் வளர்ந்து கொண்டு காட்சி அளித்தாரோ அதே காட்சியினை இந்த ஆலயத்தில் இந்த ஊரில் மிருகண்டு முனிவருக்கு வழங்கியிருக்கிறார் உலகளந்த பெருமாள் அவர்கள். அதன் காரணமாகத்தான் அவர் தவம் இருந்துத்தான் இந்த வரத்தை பெற்றார். இந்த காட்சியை நான் பார்க்க வேண்டும் ஐயனே, நீங்கள் அங்கே எடுத்த காட்சியை காணவில்லை, இங்கே காண வேண்டும் ஐயனே என்று தவம் இருந்து கேட்கிறார். அப்படி கேட்ட போது அந்த அவருக்குரிய வரமாக அந்த காட்சியினை வழங்குகிறார் உலகளந்த பெருமாள். அப்போ இந்த ஊர், இந்த மண் எத்தகைய சக்தி பெற்ற மண்! மிருகண்டு முனிவர், 3 ஆழ்வார்கள், திவ்ய பிரபந்தம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். விஷ்ணு துர்க்கை, விஷ்ணு, சக்கரத்தாழ்வார், இப்படி இந்த ஆலயத்திற்கு சென்று வருகின்றவர்களின் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அத்தகைய புனிதமிக்க ஆலயத்தில் இத்தகைய சிறப்பு மிக்க இந்த தலம் இப்பொழுது வெகு விமர்சையாக மகா சம்ரட்சணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் மகா சம்ரட்சணம். தமிழகம் எங்குமிருந்து தேசம் எங்குமிருந்து பக்தர்கள் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக, உலகளந்த பெருமாளின் அருளை பெறுவதற்காக வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த ஆலயத்திற்கு நீங்களும் ஒரு முறை வர வேண்டும். நான் பொதுவாக சரியான ஆலயங்களுக்குத்தான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். இங்க 2-3 வழி மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பொதுவாக எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஏற்ற ஒரு ஸ்தலம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் ஸ்தலம். சக்கரத்தாழ்வாரை வணங்குவதன் வழியாக அந்த பாக்கியத்தை, அந்த வரத்தினை உங்களால் பெற முடியும். ஒரு வலிமைமிக்க ஒரு நிலையினை உங்களால் அடைய முடியும். விஷ்ணு துர்க்கையையும் விஷ்ணுவையும் சுயம்பு மூர்த்திகளாக தோன்றிய இருவரையும் தரிசிக்கின்ற போது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீரும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண யோகம், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர் குழந்தை பாக்கியம், வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்ப வேலை, இப்படி ஒவ்வொரு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கிறதோ அந்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தரும் ஸ்தலமாக திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற மகா சம்ரட்சணத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்க வேண்டும், வர வேண்டும், இறைவனுடைய அருளினை பெற வேண்டும். உலகளந்த பெருமாள் உங்களுக்கு எல்லா விதமான அருளையும் வழங்குவார். வேண்டியவருக்கு அருள் வழங்கியவர் உலகளந்த பெருமாள். 3 ஆழ்வார்களையும் மிருகண்டு முனிவரையும் எப்படி காட்சி அளித்து பாராட்டினாரோ, காட்சி அளித்து அவளை ஆசீர்வதித்தாரோ, அதே போல் உலகளந்த பெருமாள் உங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். வாருங்கள், உங்களுடன் நானும் இருக்கிறேன். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.